அங்கே ஒரு பீட்ரூட் சட்னி பார்க்கலாம். பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி தாளிச்சு வருதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு. 2 ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு தேவையில்லை, உளுந்த பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. உளுந்த பருப்பு இதுவே நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். உளுந்த பருப்பு நல்லா பொன்னிறமாக பொரியட்டும். உளுந்த பருப்பு நல்லா பொரியட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தேவை வரமிளகா ஒரு 5, கொஞ்சம் புளி, ஒரு 10 பூண்டு, ஒரு 10 கருவேப்பிலை, பீட்ரூட் வந்து 2 எடுத்து நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான உப்பு கொஞ்சம். இவ்வளோ தான் தேவையான பொருள். சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி வந்து ஒவ்வொருத்தர் வந்து கடலைப்பருப்பு போடுவாங்க. கடலைப்பருப்பு தேவைப்படாது. இந்த உளுந்த பருப்பு மட்டும் போட்டு நீங்கள் சட்னி அரைச்சு பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த பக்கம் கருக மட்டும் விட்டாங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்தால் போதும். பொரிஞ்சால் போதும். ஒரு நல்ல வாசனை வரும். வாசனை வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு ஏன்னா வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இல்லை வரமிளகா எதுவும். உளுந்த பருப்பு நல்லா பொரியுது. பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த கொஞ்சமாகவே பொரியுது. மேலே பொரிய விடாதீங்க. இது கரெக்டாக இருக்கும். இது 10 பூண்டு, கால் தேவை வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம். இந்த உளுந்த பருப்பு நல்ல ஒரு மனமாக இருக்கும். பொரிஞ்சு வரும்போது இந்த மனமாக வரப்போ நீங்கள் பொரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வணங்கிட்டு இது கூட அப்படியே பீட்ரூட் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா ஒன்றா பீட்ரூட் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. பீட்ரூட் போட்டு நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு புளி எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர் வந்து புளி போட பிடிக்கலைன்னா நல்லா வணக்கி விட்டு நல்லா அரைக்கும் போது ஒரு அரை மூடி லெமன் புளி விட்டுக்கோங்க. புளி போடலைன்னா உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட சட்னி நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சட்னி வந்து ரைஸுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி லைட்டாக தொளிச்சு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லாவே அரைச்சிக்கலாம். அரைச்சி தாளிச்சிக்கலாம். வெறும் ரைஸ்க்கு மட்டும் இது அப்படியே நல்லா வணக்கணும். கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி பார்த்து கரைச்சி அப்படியே எடுத்து வச்சு ரைஸில் போட்டு நீங்கள் நல்லா ஊற்றி சாப்பிடலாம். இல்லை நெய் கூட ஊற்றி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி வணக்கத்தில் தான் இருக்குது. பருப்பு முதற்கொண்டு கருகாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தால் இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே எடுத்துக்கணும். சிம்மிலேயே நல்லா வணங்கி வருது. வணங்கி ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கரைஞ்சி அளவு சட்னி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வேகும். பீட்ரூட் நல்லா பாருங்கள். நல்லா வணங்கியாச்சு. பாதிக்கு மேலே சுண்டிடுச்சு. மேலே விட்ட பசிக்கும். இப்போ அது ஆன சட்னி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வணக்கினது ஆறிச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த சட்னியை பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி விடவே இல்லை. நான் தண்ணி விடாமல் அரைச்சிருக்கிறேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சட்னி இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, பாய்.